வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மாசி மாதத்தினுடைய சிறப்பு பலன்கள். பொதுவாக இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்த நாள் தான் மாசி மகம். சமயபுரம் மாரியம்மன் பிறந்த நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம். அதனால தான் அந்த அம்பாள் பேர் மகமாயின்றோம். இந்த மாசி மகத்தில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பானது மகா சிவராத்திரி வரக்கூடியது. அதே போல் காரடையான் நோன்பு, சுமங்கலிகளுடைய பூஜைகள். இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா கோவில்கள், புனித நீராடல், பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம், முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு, அம்பிகை வழிபாடு எல்லாமே ஒரு அற்புதமான பலனை தந்துவிடும். அப்படி ஒரு இருக்குது இந்த மாசி மாதத்தில். சரி, இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா புனித நீராடுதல் ரொம்ப விசேஷங்க. பாவங்களை போக்கக்கூடியது. கடலில் குளிக்கிறது, குளங்களில் குளிக்கிறது, புனித நதிகளில் நீராடுவது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடியது, இது எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷமான நாள். நல்ல பலனை தந்துவிடும். குழந்தை இல்லாத தம்பதிகள் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு பண்ணும் பொழுது குழந்தை கருத்தரிக்கிறது, அதாவது கருத்தரிப்பதற்குரிய மாதமாக அமைஞ்சிடும். இந்த மாசி மகத்தில் பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு செய்வதும் மிக, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாரியம்மன் இருக்குன்னா அந்த அம்பாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வைப்பதோ, அர்ச்சனை செய்வது, அந்த அம்பாளுக்கு எலுமிச்சை மாலை போடுவது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துவிடும். பொதுவாக இந்த எலுமிச்சை மாலைன்னு நம்ம தான் ஒன்று ஞாபகம் வருது. தயவு செய்து பார்த்திங்கன்னா இந்த ஊசியில் கோத்த பழத்தை தயவு செஞ்சு இந்த சில கோயில்களில் கொடுக்கறது ஒரு வழக்கமாக வச்சுப்பாங்க. அம்பாளுக்கு மாலை போட்டுருவாங்க. அந்த மாலையை பிச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு பழத்தை ஒன்று கொடுத்துட்டு இருப்பாங்க. பொதுவாக ஒரு பழத்தை துளை போட்டாலே அதனுடைய பலி முடிஞ்சிடுச்சு. அப்பேற்பட்ட பழத்தை நம்ம வாங்கக்கூடாது. முழு பழத்தை இறைவனுக்கு சமர்ப்பிக்கணுமா, ஒரு முழு பழத்தை கொடுத்து அம்பாளனுடைய பாதத்தில் வச்சு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு ஜூஸ் போட்டோ அல்லது எதாச்சும் உணவில் சேர்த்துக்கிட்டோ நம்ம உள்ளுக்கு சாப்பிட்ணும். நம்ம என்ன செய்கிறோம், சாமிகிட்ட வச்சுட்டு அது மாட்டு காஞ்சி விடும். காஞ்ச உடனே தூக்கி குப்பையில் போட்டுருவோம். பொதுவாக அம்பாள்கிட்ட கொடுத்த பழத்துக்கு அப்படி ஒரு அற்புதமான சக்தி உண்டு. அதை நம்ம பயன்படுத்தணும். ஊசியில் கோத்த பழம்லாம் இல்லை, முழு பழத்தை கொடுத்து இறைவன்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறது நல்லது. மகா சிவராத்திரி, அதாவது என்னைக்கு வருது இந்த மகா சிவராத்திரி? ஈசனை வழிபடக்கூடிய மிக அற்புதமான நாள், மோட்சம் கிட்டக்கூடிய நாள். அன்னைக்கு இறைவனை மட்டும், பகவானை மட்டும் நம்ம மனமாற வேண்டிக்கிண்டு நீ தான் கதி அப்படின்னு சரணாதிகதி அடையணும். மகா சிவராத்திரி அன்று பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள். என்னைக்கு வருது அப்படின்னா 15/2/2026 மாசி மாதம் 3ஆம் தேதி மகா சிவராத்திரி. மாசி மகம், மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம். சமயபுரம் மாரியம்மனுடைய நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரம். அதனால தான் மகமாயின்றோம். 2/3/2026 மாசி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு மாரியம்மன் வழிபாடு, வராகி வழிபாடு, பெண் தெய்வங்கள் வழிபாடு, அம்பிகை வழிபாடு மிக அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும். காரடையான் நோன்பு, கணவனுடைய ஆயுள் பலமும் குடும்பத்தில் நிம்மதியும் புத்திர விருத்தியும் வம்ச விருத்தி தரக்கூடிய நாளாக அமைஞ்சிடும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா சுமங்கலிகள் பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு இருக்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துடும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயிலில் உங்களால் முடிஞ்சது மாங்கல்ய சவரடு, வெத்தலை பாக்கு, பழம், பூவு, மங்கள பொருட்கள், மஞ்சள், குங்குமம், உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு துணி வச்சு ஒரு 5 சுமங்களுக்கு உங்களால் எத்தனை பேருக்கு தர முடியுமோ தருவது மிக அற்புதமான பலனை தந்துவிடும். குடும்பத்தில் நிம்மதி இல்லாதவங்க, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது, குடும்பத்தில் நிம்மதியாக இல்லை, செல்வங்கள் வரக்கூடிய பணம், சம்பாதிக்கக்கூடிய பணம் கையிலே நிற்கலை, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு வருஷம் இருப்பது மிக சிறப்பான பலனை தந்துவிடும். அவ்வளோ அற்புதமான நலம் இந்த மாசி மகத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ராசி பலனுக்கு நம்ம போகலாம். கன்னிராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். கன்னிராசி, பொதுவாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள புரிதல் வேணுங்க. தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். இந்த 60 வயசு தாண்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா பாத சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியமாக பார்த்துக்கணும், மருத்துவத்தை பார்த்துக்கணும். பிள்ளைகள் பார்த்திங்கன்னா படிப்பில் மிக கவனம் செலுத்துறது நல்லது. மனக்குழப்பம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மனக்குழப்பம் வராமல் கவனமாக படிக்கணும். உங்கள் வேலையை மட்டும் பார்க்கணும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிக நிதானம் தேவை.
இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் வரும். தோல் சம்பந்தப்பட்டது, குடல் சம்பந்தப்பட்டது, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா யுட்ரஸ் சம்பந்தப்பட்டது, அதே போல் ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் தரும். ஆரம்பத்தில் ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான மருத்துவம், இது ரொம்ப அற்புதமான பலனை தந்துடும். ஆரம்பிக்கிறதுனால சின்ன விஷயம்னா கூட கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கவனமுடன் செயல்படக்கூடிய மாதமாகத்தான் இருக்கும். பதவி பணி உயர்வு தந்துடும். வேலையில் ரொம்ப உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்கள். இடமாற்றம், நீங்கள் விரும்பிய இடத்திற்கு மாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த இடத்துல மாற்றம் வந்தது அப்படின்னா உங்களுடைய உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும்னு அர்த்தம். இதை விட அங்கே பழைய இடமே நல்லா இருக்குன்ற மாதிரி எண்ணங்கள் ஓடும். கொஞ்சம் வேலையில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா விருது வாங்குவதற்கும் பேர் புகழ் வருவதற்கும் அரசு பிரமுகர்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் அரசு பிரமுகர்களுக்கு ஆளுமை மிக்கக்கூடிய ராசியிலே பார்த்தீங்கன்னா இந்த ராசி தான் இருப்பாங்க. இந்த உத்தராஸ்தம்லாம், சித்திரையெல்லாம் இவர்கள் வாக்கு நிதானம் வேணும். தேவையில்லாத ஒரு நபரை பற்றி விமர்சனம் செய்ய வேண்டாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்கள், என்ன தேவையோ அதை முடிச்சுக்கோங்க. வாக்கு நிதானம் ரொம்ப தேவை. யாரை நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம். ஒரு சின்ன விஷயம் கூட பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் அசிங்க அவமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் பேரை நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். அதில் கவனமாக இருக்கணும். இவர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகள், அதுக்குரிய சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கக்கூடிய மாதம். அதில் நீங்கள் உங்களுடைய திறமையை காட்டுங்க. அரசு அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா கைவிட்டல், தேவையில்லாத விஷயங்கள், பண சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். ஆன்லைன் வர்த்தகத்தில் இருப்பவர்கள் கவனமாக இருக்கணும். கலை சம்பந்தப்பட்டது, சினிமா, நடிப்பு, நாடகம், இதில் சம்பந்தப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான பலனை தரும். வாய்ப்புகள் வரும், அதை பயன்படுத்திக்கணும். இவர்களை பொறுத்த வரைக்கும் கூடா நட்பு கேடு தரும் என்பதை போல நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். படிப்பில் ரொம்ப நிதானம் தேவை. யாரை நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம். இந்த 60 வயது மேலே உள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஆண்களுக்கு வயிறு, முதுகு, முட்டி, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே இருக்குது அப்படின்னா நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே போல் கல்வி நிறுவனத்தினுடைய தாளாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய கவனத்தை, பிள்ளைகள் உங்களுக்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கவனத்தை செலுத்துவது நல்லது. இவர்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் உங்களுடைய மனதை செலுத்துறது நல்லா இருக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை ரொம்ப வேண்டும், புரிதல் வேண்டும். பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகணும். அதே நேரத்தில் பிள்ளைகளை கவனத்தில் கையாளுறது நல்லாயிருக்கும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். ஆக மொத்தத்தில் கவனமுடன் செயல்கூடிய மாதமாக இந்த கன்னி ராசிக்கு இருக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இப்போ நம்ம இந்த மாசி மாதம் பலன்கள், நட்சத்திர பலன்கள், 27 நட்சத்திரங்கள். ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரங்களை பிறந்திருப்பார்கள். ஒருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள். அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் உறுதியாக உண்டு. ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் இருக்கும். 27 நட்சத்திரக்காரர்கள் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும். இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க போகுது? உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரம்னா அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம். இப்போ இந்த 27 நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்க போகிறது, எதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த 27 நட்சத்திரத்திற்குரியதை பார்க்க போகிறோம். அஸ்த நட்சத்திரம் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். இந்த அஸ்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சந்திரன் ஆதிக்கம் உடைய நட்சத்திரம் யாருன்னா அஸ்தம். சில அரசு அதிகாரிகள் பேரும் புகழும் பெறக்கூடிய நட்சத்திரமும் அஸ்தம்தான். இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தெளிவான மனநிலை இல்லாமல் இருந்தது, இப்போ தெளிவு கிடைக்கும். கூட்டாளிகள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் குழிபறிச்சிருந்த கூட்டாளிகள் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களே வெளியே போவதற்குரிய அமைப்பு தரும். மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவீர்கள். பணிபளு அதிகமாக இருந்தாலும் பாராட்டு உண்டு. புதிய தொழில் முயற்சிகள் முழு வெற்றியை தரும். அதில் கவனமாக இருக்கிறது நல்லது. பண விஷயத்தில் மிக கவனம் தேவை. கொடுத்த பணத்தை கேட்டாலே பிரச்சனை தான் வரும். அதே போல் நீங்கள் தானத்திற்குன்னு பிறந்ததுனால யாராவது 50,000 1 லட்சம் கேட்டாங்கன்னா உங்களால் முடிஞ்ச 500 1000 கொடுத்துட்டு மறந்துடுறது நல்லது. திருப்பி கொடுத்துட்டு மன சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வயிறு, முதுகு சம்பந்தப்பட்டது, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தருவதற்குரியது உண்டு. ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கினா நல்லது.
தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். ஆரம்பத்திலே மருத்துவ ரீதியான பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லதுங்க. இந்த காலகட்டத்தில் வந்து பாதம் இதெல்லாம் பார்த்துக்கிறது நல்லா கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் வந்து தெளிந்த மனதுடன் எதை செய்தாலும் 1க்கு 1000 முறை யோசித்து செய்கிறது நல்லது. கூட நட்பு கேடு தரும். தேவையில்லாத நண்பர்கள் சகவாசம் அதை விட்டு விலகிறது அற்புதமான பலனை தந்திடும். ஆக மொத்தத்தில் இந்த அஸ்த நட்சத்திரம் கவனமுடன் முழு வெற்றியை பெறக்கூடிய மாதமாக இருக்கு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.